இந்த வீடியோவில் நம்ம சாம்பிள் அண்ட் ஹோல்டு சர்க்யூட் பற்றி பார்க்கலாம். ஸோ சாம்பிள் அண்ட் ஹோல்டு சர்க்யூட்னா இது இன்புட் சிக்னல்ஸை வந்து சாம்பிள்ஸ் பண்ணும், தட் இஸ் சாம்பிள். அண்ட் ஹோல்டு மீன்ஸ் அந்த சாம்பிள் பண்ண வேல்யூவை இது என்ன பண்ணியிருக்கோன்னா ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். எப்போ வரைக்கும் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோன்னா நெக்ஸ்ட் இன்புட் சிக்னலை வந்து சாம்பிள் பண்ணுற வரைக்கும் ஆல்ரெடி சாம்பிள் பண்ண வேல்யூவை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் இந்த சர்க்யூட்டுக்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் அண்ட் ஹோல்டு சர்க்யூட். Okay, a sample and hold circuit samples an input signal. Okay, input signal sample பண்ணோம் and hold on to its last sampled value. ஓகே, கடைசியாக என்ன வேல்யூவை சாம்பிள் பண்ணுதோ அந்த வேல்யூவை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம் until the input is sampled again. அடுத்த இன்புட்டை வந்து சாம்பிள் பண்ணுற வரைக்கும் இது என்ன பண்ணியிருக்கோன்னா ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் இந்த சர்க்யூட்டுக்கு பேர் சாம்பிள் அண்ட் ஹோல்டு சர்க்யூட். ஸோ நார்மலாக இந்த சர்க்யூட் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் இன்டர்ஃபேஸிங், அனலாக் டு டிஜிட்டல், அப்புறம் பல்ஸ் கோட் மாடுலேஷன் சிஸ்டம்ஸ்லாம் இந்த சர்க்யூட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதோட சர்க்யூட் டயக்ராம். இந்த சர்க்யூட் டயக்ராம் வெரி சிம்பிளாக இருக்கும். இந்த சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வோல்டேஜ் ஃபாலோவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து A1 A2 வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஃபாலோவர், அப்புறமா ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் என் சேனல் என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என் சேனல் என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்ஃபெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கேட் சிக்னல் தான் வந்து கண்ட்ரோலிங் சிக்னல். ஸோ இந்த கண்ட்ரோலிங் இன்புட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மாஸ்ஃபெட் வந்து ஆன் ஆகும். கண்ட்ரோலிங் சிக்னல் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா மாஸ்ஃபெட் வந்து என்ன ஆகும்னா ஆஃப் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் த கேட் இன்புட். இந்த மாஸ்ஃபெட் வந்து என்னவா ஆக்ட் ஆகும்னா ஒரு ஸ்விட்சாக ஆக்ட் ஆகும். ஓகே, பாசிட்டிவ் சிக்னல் வந்துச்சுன்னா இந்த ஸ்விட்ச் வந்து ஆன் ஆகும். நெகட்டிவ் சிக்னல் வந்துச்சுன்னா இந்த ஸ்விட்ச் என்ன ஆகும்னா ஆஃப் ஆகும். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டன்ஸ் தான் வந்து என்ன பண்ண போகுதுன்னா சார்ஜ் ஆகும். கரெக்டாக நார்மலாக நம்ம இன்புட் கொடுக்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் வந்து சார்ஜ் ஆகும். தட் இஸ் அதுதான் வந்து ஹோல்டாக வந்து இங்கே வந்து ஆக்ட் ஆக போகுது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேட் சிக்னல் தான் வந்து நார்மலாக ஒரு மாஸ்ஃபெட்டில் வந்து கேட் தான் கண்ட்ரோலிங் டெர்மினல். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு கண்ட்ரோல் வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சர்க்யூட் வந்து வெரி சிம்பிள். 2 வோல்டேஜ் ஃபாலோவர்ஸ் இருக்குது, ஒரு மாஸ்ஃபெட் இருக்குது, தட் இஸ் மாஸ்ஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சு, அப்புறம் ஒரு கண்ட்ரோலிங் வோல்டேஜ் வந்து கேட்டில் கொடுக்குறோம். அப்புறமா வந்து இங்கே வந்து ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. ஸோ Vin வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ஃபாலோவரில் இன்புட் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். செகண்ட் வோல்டேஜ் ஃபாலோவர்லேருந்து வி ஆர் டேக்கிங் தி அவுட்புட். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த சர்க்யூட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த அனலாக் சிக்னல் விஐங்கிறது அனலாக் இன்புட் சிக்னல். அந்த அனலாக் இன்புட் வந்து சாம்பிள்டு அண்டு எங்கே கொடுக்க போகிறோன்னா வோல்டேஜ் ஃபாலோவர் இங்கே வருது. தட் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த ஆம்பிளிஃபயர். கரெக்டாக வோல்டேஜ் ஃபாலோவருக்கு வருது. ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோமோ அதே அவுட்புட் வோல்டேஜ் தான் வரும். நம்ம இங்கே வோல்டேஜ் ஃபாலோவர் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக. ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட் தான் இங்கே வரும். அது அந்த இன்புட்டை நம்ம எங்கே கொடுக்குறோன்னா ட்ரெயின் ஆஃப் த என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்ஃபெட் ட்ரெயின் டெர்மினலுக்கு கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோலிங் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வர்ற சிக்னலை வந்து நம்ம பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் கேட் சிக்னல் வருது. அதாவது கண்ட்ரோல் இன்புட் வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நமக்கு இந்த மாஸ்ஃபெட் என்ன ஆகும்? ஆன் ஆகும். ஸோ ஆன் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய இன்புட் வந்து என்ன ஆகும்? அந்த வோல்டேஜ் வந்து இங்கே வரும். ஸோ இந்த பாயிண்ட் வரும்போது கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்னா சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மாஸ்ஃபெட் வந்து டர்ன்ஸ் ஆன். அப்போ the capacitance வந்து charges to the instantaneous value of input voltage VI with time constant. எந்த டைம் கான்ஸ்டன்ட்டில் வந்து டைம் கான்ஸ்டன்ட்னாலே நமக்கு மீனிங் என்ன? T equal to R into C. கரெக்டாக? ஸோ ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ், சிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ், சிங்கிறது இந்த வேல்யூ தான். அப்போ ஆரோட வேல்யூ என்ன? ஸோ இந்த இன்புட் வேல்யூவை தான் இங்கே வந்து என்ன ஆக போகுது? சார்ஜ் ஆக போகுது. அப்போது இந்த ஆப்பாமில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவையும் கன்சிடர் பண்ணணும், மாஸ்ஃபெட்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவையும் கன்சிடர் பண்ணணும். புரியுதுல்ல? அப்போ ஆப்பாமில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நான் R0ன்னு எடுத்துக்கிறேன். இந்த மாஸ்ஃபெட்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து RDS, அதாவது ட்ரெயின் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் மாஸ்ஃபெட் ஆனாக இருக்கும்போது தான் நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆர் வேல்யூ. தட் இஸ் T is equal to R into C.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கான்ஸ்டன்ட். அப்போது இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து எப்படி நமக்கு சார்ஜ் ஆகுது, நம்மளோட இன்புட் வேல்யூக்கு சார்ஜ் ஆகுது. ஸோ இன்புட் வேல்யூ வித் அதோட டைம் கான்ஸ்டன்ட் தான் வந்து T ஈக்குவல் டு R0 ப்ளஸ் RDS இன்ட்டு C. இந்த R0ங்கிறது நம்ம சொல்லியாச்சு, தட் இஸ் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வோல்டேஜ் ஃபாலோவர். ஓகே, திஸ் RDS என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த MOSFET when MOSFET is on state. ஸோ ஆன் ஸ்டேட்டில் இருக்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் வந்து இப்போ என்ன ஆகிடுச்சு, சார்ஜ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த நமக்கு வந்து என்ன ஆகும், நார்மலாக இன்புட் வந்து கெப்பாசிட்டன்ஸில் வந்து அக்கர் ஆகும்போது அவுட்புட்டில் நமக்கு வோல்டேஜ் ஃபாலோவர்லேருந்து அவுட்புட் வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் வந்து டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டைமில் வந்து நமக்கு என்ன ஆகும், நெகட்டிவ் சிக்னல் வந்து இந்த கேட்டுக்கு வரும். ஸோ நெகட்டிவ் சிக்னல் வரும்போது மாஸ்ஃபெட் என்ன ஆக ஆரம்பிக்கும், ஆஃப் ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ மாஸ்ஃபெட் ஸ்விட்ச் வந்து இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது. நார்மலாக நமக்கு ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சுன்னா நமக்கு இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து இங்கே தேர் இஸ் நோ கனெக்ஷன், இங்கேயும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் வந்து நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து நார்மலாக டிஸ்சார்ஜ் ஆகாது. ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்ல செகண்ட் வோல்டேஜ் ஃபாலோவர். இந்த வோல்டேஜ் ஃபாலோவரோட இன்புட் இம்பிடன்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வெரி ஹை. ஓகேயா, ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இன்புட் இம்பிடன்ஸ் ஹையாக இருந்துச்சுன்னா இது வழியாக நமக்கு என்ன ஆகாது, கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகாது. ஓகே, அப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஃபேஸிங் தி ஹை இன்புட் இம்பிடன்ஸ் ஆஃப் த வோல்டேஜ் ஃபாலோவர் A2. ஓகே, அண்ட் ஹென்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் cannot discharge. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்ன பண்ணும், ஹோல்டு த வோல்டேஜ். இதோட வோல்டேஜை வந்து ஹோல்டு பண்ணியே வச்சுக்கும். இப்போ புரியுதுல ஏன் இதை வந்து ஹோல்டு சர்க்யூட்டுன்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு இது வந்து A2 வந்து ஹை இன்புட் இம்பிடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால கெப்பாசிட்டன்ஸால் டிஸ்சார்ஜ் ஆக முடியாது. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் சேம் வேல்யூவை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்ட்ரோல் சிக்னல் அகெயின் என்ன ஆகும், பாசிட்டிவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நெக்ஸ்ட் இன்புட் சிக்னல் இங்கே வரும்போது அகெயின் அது வரைக்கும் அது ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் சிக்னல் வரும்போது இது என்ன ஆகும், அகெயின் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் அண்ட் ஹோல்டு சர்க்யூட். ஓகே, ஸோ இந்த சாம்பிள் அண்ட் ஹோல்டு சர்க்யூட்டில் மெயினாக ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சாம்பிள் டைம், அதாவது சாம்பிள் பீரியட். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஹோல்டு பீரியட். இப்போ சாம்பிள் பீரியடுன்னு ஹோல்டு பீரியட் ரெண்டே நம்ம எதை வச்சு தான் சொல்லுவோம், இந்த மாஸ்ஃபெட்டோட ஆன் ஆஃப் ஸ்டேட் வச்சு தான் நமக்கு வரும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து கிராஃப் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இன்புட் சிக்னல் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த இன்புட் சிக்னல். ஸோ இது வந்து கண்ட்ரோல் இன்புட், நம்ம பல்ஸ் இன்புட் கொடுக்குறோம். கண்ட்ரோல் இன்புட் மாஸ்ஃபெட்டோட கேட் டெர்மினலுக்கு கொடுக்குற கண்ட்ரோல் இன்புட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டில் வந்து மாஸ்ஃபெட் வந்து ஆன் ஸ்டேட்டில் இருக்குது. ஆன் ஸ்டேட்டில் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, அந்த சாம்பிள் இன்புட் வோல்டேஜ் வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுது, சார்ஜ் ஆகுது. நமக்கு இன்புட் வோல்டேஜ் வந்து பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் கெப்பாசிட்டன்ஸ் வந்து சார்ஜ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இன்புட் வோல்டேஜ் வந்து அதாவது கண்ட்ரோல் வோல்டேஜ் வந்து நெகட்டிவ் போயாச்சு. சார்ஜ் ஆகுதுன்னா இது வரைக்கும் சார்ஜ் ஆகுது. ஓகே, அப் டு திஸ் பாயிண்ட் இது வரைக்கும் சார்ஜ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெகட்டிவ் வேல்யூ போகுது. ஸோ நெகட்டிவ் வேல்யூ போகும்போது நமக்கு என்ன ஆகுது, கெப்பாசிட்டன்ஸால் டிஸ்சார்ஜ் ஆக முடியாது. பட் அதே வேல்யூவில் என்ன ஆகும், மெயின்டைன் ஆகும். ஓகே, அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சேம் அதே வேல்யூவில் நெகட்டிவ் வரைக்கும் என்ன ஆகுது, ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். ஓகேயா, அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன் ஸ்டேட்டாக இருக்குது. ஸோ ஆன் ஸ்டேட்டாக இருக்கும்போது இங்கே இருக்கிற அதே வேல்யூ வரைக்கும் நமக்கு என்ன ஆகுது, இது வந்து சார்ஜ் ஆகும். ஸோ எங்கேருந்து சார்ஜ் ஆகும், இந்த வேல்யூலேருந்து சார்ஜ் ஆகும். ஸோ இங்கேருந்து சார்ஜ் ஆகும். ஸோ இங்கேருந்து தான் சார்ஜ் ஆகும். புரியுதுல்ல? ஓகேயா, ஸோ இந்த வேல்யூ வரைக்கும் சார்ஜ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நெகட்டிவ். ஸோ இந்த நெகட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து சேம் வேல்யூவை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதே வேல்யூ ஹோல்டில் இருக்கும். ஓகே, அகெயின் இந்த பாயிண்டில் வரும்போது அகெயின் நமக்கு பாசிட்டிவ் சிக்னல் வருது. அதாவது கண்ட்ரோல் இன்புட் வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ். ஸோ அகெயின் கெப்பாசிட்டன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும், சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேயா, இந்த வேல்யூ வந்து நமக்கு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் அண்டு ஹோல்டு. இப்போ சாம்பிள் பீரியட்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ சாம்பிள் பீரியட் நமக்கு என்னவா இருக்குது, வோல்டேஜ் இன்புட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து சார்ஜ் ஆகிற பீரியட் தான் வந்து சாம்பிள் பீரியட். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்,
the time during which voltage across the capacitance is equal to the input voltage. நமக்கு voltage வந்து அதாவது கெப்பாசிட்டன்ஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜும் இன்புட் வோல்டேஜும் ஈக்குவலாக இருக்கிற டைம் பீரியடை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சாம்பிள் பீரியட் ஆர் சாம்பிள் டைம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா தெரியும். The time period TSங்கிறது sample time. Okay, the time during with voltage across the capacitor is equal to the input voltage. Okay, அப்போ hold periodனா என்ன? Hold periodங்கிறது என்னது? That is TH, hold time. So here control voltage during which the voltage across the capacitor is held constant. அந்த கெப்பாசிட்டன்ஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் எவ்வளோ நேரம் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுதோ அந்த டைம் பீரியடை தான் என்னென்னு சொல்கிறோம், ஹோல்டு டைம் பீரியட்னு சொல்கிறோம். சாம்பிள் பீரியட்னா இன்புட் வோல்டேஜும் கெப்பாசிட்டன்ஸ் வோல்டேஜும் ஈக்குவலாக இருக்கிற டைம் பீரியட் வந்து நமக்கு சாம்பிள் பீரியட். வோல்டேஜ் வந்து கெப்பாசிட்டன்ஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ நேரம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அந்த டைம் பீரியடை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஹோல்டு பீரியட்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் அண்ட் ஹோல்டு சர்க்கியூட். நார்மலாக இந்த சாம்பிள் அண்ட் ஹோல்டு சர்க்கியூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிப்ளெக்சரில் இருக்கக்கூடிய கிராஸ் டாக்கை எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, மல்டிப்ளெக்சரில் இருக்கக்கூடிய கிராஸ் டாக்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சேம் இதை வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா டிஜிட்டல் இன்டர்ஃபேஸிங்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் சர்க்கியூட்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பல்ஸ் மாடுலேஷன் சிஸ்டம், இன் அனலாக் டி மல்டிப்ளெக்சர்ஸ், இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பிள் அண்ட் ஹோல்டு சர்க்கியூட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.